இந்த 6 மாத காலமாக சொல்லப்படாத ஒரு விடயத்தை இன்னைக்கு ரிப்போர்ட்டா சொல்றேன். டிவிஷனல் மீட்டிங்ல கேட்டு நான் உங்களோட ஆர்கியாலஜி ஃபீல்ட் ஆபீசருக்கோ அவங்களுக்கோ இது கட்டப்படுறத பற்றி தெரியாது. டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்ல 2-3 தடவை கேட்டிருக்கேன். அப்படி நான் கட்டவே இல்லைன்னு தான் சொன்னீங்க. இன்றைக்கு ஒரு தயாரிக்கப்பட்ட அல்ல சொல்லப்பட்ட ரிப்போர்ட் சொல்லப்படுது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டால செய்யப்படுறது. உங்களோட டிபார்ட்மெண்டால செய்யப்படுற இந்த விடயங்கள் உங்களோட சார்பாக வர பிரதிநிதிகளுக்கு அல்லது உங்களோட அதிகாரிகளுக்கு இதை பற்றி தெரியாதா மீட்டிங்ல? அடுத்த வருஷம் இதை நம்ம இப்படி வச்சு நம்ம அடுத்த 2026 இப்படியா நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஆய்வு நடவடிக்கை வந்துட்டாங்க. சோ அந்த ஆய்வு அடிப்படையில் கிடைக்க ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில் சிசிஓ சேர்ந்து செய்யணும். இன்ஃபர்மேஷனும் இல்லாம தானா டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையே. போன முறை இதுல எங்களுக்கு தெரியாது, எங்கட அனுமதி இல்ல, நாங்க சொல்லவே இல்லைன்னு தான் இந்த டிசிஸ்ல சொல்லப்பட்டது. அது கிரான்ல இருந்த டிவிஷனல் மீட்டிங்ல இருந்த ஃபீல்ட் ஆபீசருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. ஆனா இன்றைக்கு சொல்லப்படுற ரிப்போர்ட் ஒரு தயாரிக்கப்பட்ட ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. ஆர்கியாலஜி பொருங்களேன், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜிக்குரியது ஆர்கியாலஜிக்கு தான். அது அவங்களுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இருக்குது. ஆனா இவ்வளவு காலம் செய்யப்பட்டதுக்கான எந்த விதமான அதிகாரம் கொடுக்கப்பட்டதாகவோ ஆதாரங்களோ உங்கள்ட்ட இருக்கல ஆனா இன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு சொல்லப்படுற ரிப்போர்ட் மிக வித்தியாசமா இருக்குது. அங்க போடப்பட்ட பாதை, கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷனாக செய்யப்பட்டதாக கடந்த ஒரு வருடத்தில் இது நாங்க முதலாவது கிரான் டிவிஷனல் மீட்டிங்ல கேட்டாங்க. அப்ப இது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியாது என்றும் சொல்லப்பட்டது. பாதுகாப்பு பட இது கையாளுதல் சொல்லப்பட்டது. முன்னேற சங்கத்தில் இருந்த கவர்னர் சொல்லப்பட்டதாக செய்யப்பட்டது. ஆனா இன்றைக்கு சொல்லப்பட்ட ரிப்போர்ட் முற்று முழுதாக 100% வித்தியாசமா இருக்குது. இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. ஒரு பிரதேசத்துல ஆர்கியாலஜி இப்ப குசலான மலையில ஒரு கோயில் இருக்குது, அதுல ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு அல்லது மலசுலம் கட்டுறதுக்கு டிஎஸ் ஆபீசர் எல்லாம் பெர்மிஷன் போட வேண்டியிருக்கு. ஆனா இங்க அப்படி ஒன்றுமே இல்லை. கிரான் டிஎஸ் ஆபீசருக்கு சம்பந்தமான எந்த தகவலும் சொல்லப்படல. ஒரு பிரதேசத்துல இருக்கிற விடயம் சம்பந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லாம தான் இன்றைக்கு இந்த ரிப்போர்ட் நீங்க சொல்றீங்க. இதுதான் இன்றைக்கு சொல்லப்பட்ட விடயம்ன்றத சபையில எல்லாரும் தெரிஞ்சு கொண்டா சரி. இல்ல சேமன், நாங்க தொல்லியல் இடம் இல்லைன்னு இல்ல, நாங்க இப்ப ஆர்கியாலஜி இல்லைன்னு சொல்லல. நாங்க சொல்லப்பட்டது அங்க சட்டவிரோத கட்டிடம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் 1.5 வருஷமாக ஒன்றும் தங்களுக்கு தெரியான்னு சொல்லப்பட்ட விடயம். இவ்வாறான கடந்த கால கசப்பான அனுபவங்கள் நிறைய இருக்கு. அரசு திணைக்களங்களின் ஊடாக தமிழ் மக்கள் இப்படியான நிலங்கள் அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆர்கியாலஜிக்கல் என்று சொல்றதுக்கு அப்பால அங்க போடப்பட்ட பாதையும் கட்டப்பட்ட கட்டடமும் சட்ட ரீதியானது இல்லைன்னு நாங்க 1.5 வருஷமா கேட்கக்குள்ள ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு இது சம்பந்தமா ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கு ரிப்போர்ட் ஆர்கியாலஜி சொல்லுது தாங்க தான் அனுமதி கொடுத்தண்டு. அப்ப அங்க இருக்கிற ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறாங்க கொடுக்கறது பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்களுக்கோ மற்ற இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கோ தெரியாதா?